4 ரன்களில் சதத்தை தவறவிட்ட ஸ்மிருதி மந்தானா. தனி ஒருத்தியாக நின்று அணியை காப்பாற்ற போராடிய சஃபாலி. டெல்லி அணி 10 ரன்களில் 4 விக்கெட்டுகள் இழந்த நிலையில் ஷெஃபாலி வர்மா மட்டும் அதிரடியாக விளையாடி ரன்கள் சேர்த்தார். டெல்லி 100 ரன்கள் கூட எடுக்க முடியாது என்று நினைத்த நிலையில் சஃபாலி வர்மா அதிரடியாக 41 பந்துகளில் 62 ரன்கள் எடுத்தார். லூசி ஹாமில்டன் 19 பந்துகளில் 36 ரன்கள் சேர்த்து அணிக்கு நல்ல ஃபைட்டிங் ஸ்கோர் வர உதவினார். மொத்தம் டெல்லி அணி 166 ரன்கள் எடுத்தது. முன்வரிசை பேட்ஸ்மேன்களை லாரன் பெல் மற்றும் சயாலி சாத்வரே தட்டி தூக்கினார்கள். இந்த மோசமான நிலையில் இருந்து மீட்டது சஃபாலி வர்மா தான். பின்னர் இறங்கிய பெங்களூர் அணி பவர் பிளே நிதானமாக விளையாடினர். பின்னர் அதிரடியாக விளையாடினர் ஸ்மிருதி மந்தானா. WPL போட்டிகளில் பெரிதாக தாக்கத்தை உண்டாக்காத ஸ்மிருதி சிறப்பாக விளையாடி அரை சதம் எடுத்தார். அணியை வெற்றி பெற செய்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் விளையாடினார் ஸ்மிருதி. WPL வரலாற்றில் முதல் 100 ரன்கள் பதிவு செய்வார் என்று எதிர்பார்த்த நிலையில் 96 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். மறுமுனையில் சிறப்பாக விளையாடி ஜார்ஜ் வால் 54 ரன்கள் எடுத்து 18.2 ஓவர்களில் 169 ரன்கள் எடுத்து பெங்களூர் அணி வெற்றி பெற்றது. என்னதான் பெங்களூர் அணி வெற்றி பெற்று இருந்தாலும் ஸ்மிருதி மந்தானா சதம் அடிக்க தவறவிட்டது வருத்தம்தான். மைதானத்தில் RCB என்ற சத்தம் இருந்து கொண்டே இருந்தது. ஸ்மிருதி மந்தானா சதம் தவற விட்டது உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? உங்கள் கருத்துக்களை பகிருங்கள். நன்றி.